கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே ஒரு புதிய கிருபைகளோடு கூட உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவர் இந்த நாளில் எபிரேயர் 13 அதிகாரம் 16வது வசனத்தில் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் அநேக காரியங்களை, அநேக பலிகளை நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இதில் பிரியப்படுவார், இதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி அநேக விதமான பலிகளை நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தான் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நன்மை என்பது மனிதர்களுக்கு நம்ம வாழ்க்கையில எதையுமே எதிர்பார்க்காமல், சில நன்மைகளை எதிர்பார்க்காமல் செய்வதுதான் நன்மை. அதே மாதிரி தானம் தர்மம் எல்லா மக்களுக்கும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நான் நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக தன்னையே கொடுத்தார். ஆனால் நாம் மற்றவர்களுக்கு எதையும் கொடுப்பதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கோம். நம்மால் இயன்றதை கொடுத்து மற்றவர்களுக்கு தானம் தர்மம் செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த காலங்களில் அப்படிப்பட்ட நன்மைகளை எதையும் எதிர்பார்க்காமல், அவர்களிடத்திலிருந்து எந்த நன்மை கிடைக்கும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்ப்போடு எதையும் செய்யாதபடி, கடவுளுக்காக கடவுள் நம்மை கொடுத்தார், கடவுள் நமக்கு செய்தார், நான் ஆண்டவருக்காக அதை செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக சில காரியங்களை நம்ம செய்யும்போது கர்த்தர் அதை நம்மை கனப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதான் வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட பலிகள் மேல் தான் தேவன் பிரியமா இருக்கிறார், அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த காரியத்துல நாம் ஜாக்கிரதையாக இருந்து ஆண்டவருடைய காரியத்துல நாம் அப்படி செய்யும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நன்மையோடு, அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்களோடு கூட அந்த நாளை துவங்குவோம். அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை நம்ம கொடுத்து ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. நல்ல தகப்பனை நமக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் அருமையான பிள்ளைகள் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மற்றவருக்கு நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் சாமி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து நாமத்தை மேம்படுத்த உதவி செய்யும். இயேசு நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.